ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ನಾನು ವಂದಿಸುವವನಾಗಿದ್ದೇನೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ನಿಮ್ಮನ್ನು ಭೇಟಿ ಮಾಡುವ ಈ ಅವಕಾಶವನ್ನು ದೇವರು ಒದಗಿಸಿದ್ದಾನೆ. இன்னொரு முறை உங்களை சந்திக்க இந்த ஒரு வாய்ப்பை தேவன் ஒதுக்கியிருக்கிறார். ಆತನಿಗೆ ನಾನು ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಹೇಳುವವನಾಗಿದ್ದೇನೆ. அவருக்கு நான் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். ಅನೇಕ ತಿಂಗಳ ನಂತರ ಈ ರೆಕಾರ್ಡಿಂಗ್ ಮಾಡುವ ಕೃಪೆಯನ್ನು ದೇವರು ನಮಗೆ ನೀಡಿದ್ದಾನೆ. அநேக மாதங்களுக்கு பிறகு இந்த ரெக்கார்டிங் செய்கிற கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ನಾನು ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಹೇಳುವವನಾಗಿದ್ದೇನೆ. நான் அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். ಇಂದಿನ ಸಂದೇಶಕ್ಕೆ ನಾನು ಆರಿಸಿಕೊಂಡಿರುವ ವಾಕ್ಯ ಭಾಗ, இன்றைக்கான வேத பகுதி எடுத்துக்கொண்ட வேத பகுதி ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ எபிரேயருக்கு எழுதின கடிதம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ ವಚನ 1-4. 2வது அதிகாரம் வசனம் 1-4. ಈ ಸಂದೇಶಕ್ಕೆ ನಾನು ಹೆಸರಿಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಚ್ಚರಿಕೆ. இந்த செய்திக்கு நான் பெயர் வைத்திருக்கிறேன் எச்சரிக்கை. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ಈ ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ ಯಾರು ಬರೆದಿದ್ದಾರೆ ಎಂದು ನಮಗೆ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. இந்த எபிரேயருக்கு எழுதின கடிதம் யார் எழுதினார் நமக்கு தெளிவாக தெரியவில்லை. ಕೆಲವರು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವ ವಿಷಯ ಏನೆಂದರೆ, சில பேர் தெரிந்து கொண்டிருக்கிற விஷயம் என்னவென்றால், ಪೌಲನು ಬರೆದಿರಬಹುದು, பவுல் எழுதியிருக்கலாம், ಅಥವಾ ಲೂಕನು ಬರೆದಿರಬಹುದು, அல்லது லூக்கா எழுதியிருக்கலாம், ಅಪೋಲೋಸ್ ಬರೆದಿರಬಹುದು, அப்போலோ எழுதியிருக்கலாம். ಕೆಲವರು ಪ್ರಿಸ್ಸಿಲ್ಲಾ ಕೂಡ ಬರೆದಿರಬಹುದು ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. சில பேர் பிரிஸ்சில்லா கூட எழுதியிருக்கலாம் என்று தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது ಮಾತ್ರமல்ல, ಈ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಯಾವ ಸಭೆಗೆ ಬರೆದಿದ್ದಾರೆ ಎಂದು ಕೂಡ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இந்த கடிதத்தை எந்த சபைக்கு எழுதினார் நமக்கு தெரியவில்லை. ಆದರೆ ಇದು ಮುಖ್ಯ ವಿಷಯವಲ್ಲ. ஆனால் இது முக்கிய விஷயம் ಈ அல்ல. ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಸತ್ಯಗಳನ್ನು ಬರೆಯಲಾಗಿದೆ. இந்த கடிதத்தில் அநேக சத்தியங்களை ಈ எழுதப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯ ನಮ್ಮ ಆತ್ಮೀಕ ಜೀವನಕ್ಕೆ ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯವಾಗಿದೆ. இந்த சத்தியம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கிய விஷயமா இருக்கிறது. ಇದೇ ಮುಖ್ಯ ವಿಷಯವಾಗಿದೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ. இதுவே முக்கிய விஷயமா இருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே. ಈ ಸತ್ಯವನ್ನು ನಮ್ಮ ಆತ್ಮೀಕ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ಅಳವಡಿಸಿಕೊಳ್ಳೋಣ. இந்த சத்தியத்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம். ಈ ಪತ್ರಿಕೆಯ ಬರೆದಿರುವ ಸಭೆಯನ್ನು ನೋಡುವಾಗ இந்த கடிதத்தை எழுதின சபையை பார்க்கும்போது ಭಕ್ತರು ಅವರ ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗುತ್ತಿದ್ದರು. அந்த விசுவாசிகள் அவருடைய விசுவாசத்தில் அவர்கள் வழுக்கி கொண்டு போயிருந்தார்கள். ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಆತ್ಮೀಕವಾಗಿ ಅನೇಕ ಉತ್ಸಾಹವನ್ನು ತೋರಿಸಿದರು. ஆரம்பத்தில் ஆவிக்குரியதாக அநேக உற்சாகத்தை காண்பித்தார்கள். ಆದರೆ ಆ ಕಾಳಜಿ ನಿರಂತರವಾಗಿ ನೆಲೆಗೊಳ್ಳಲಿಲ್ಲ. ஆனால் அந்த ஆர்வம் நிரந்தரமாக நிலைக்கொள்ளவில்லை. ಕ್ರಿಸ್ತನ ವಿಷಯದಲ್ಲಾಗಲಿ, கிறிஸ்தவ விஷயங்களா இருக்கட்டும், ರಕ್ಷಣೆಯ ವಿಷಯದಲ್ಲಾಗಲಿ ரட்சிப்பின் விஷயத்திலா இருக்கட்டும், ಅವರಿಗೆ ಉತ್ಸಾಹ ಕಡಿಮೆಯಾಯಿತು. அவர்களுக்கு ஆர்வம் குறைந்து போனது. ಇಂತಹ ಭಕ್ತರಿಗೆ ಈ ಪತ್ರಿಕೆಯನ್ನು ಬರೆಯಲಾಗಿದೆ. இப்படியாய்ப்பட்ட விசுவாசிகளுக்கு இந்த கடிதம் ಈ எழுதப்பட்டிருக்கிறது. ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ 5 ಎಚ್ಚರಿಕೆಯ ವಿಷಯಗಳನ್ನು ಬರೆಯಲಾಗಿದೆ. இந்த கடிதத்தில் 5 எச்சரிக்கைக்கான விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ಎಚ್ಚರಿಕೆ ಅಂದರೆ ಏನು? எச்சரிக்கை என்றால் என்ன? ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪು தேவனுடைய நியாய தீர்ப்பு ಮತ್ತು ದೇವರ ಶಿಕ್ಷೆಯ ಬಗ್ಗೆ ಎಚ್ಚರಿಸುವಂತಹ ವಿಷಯಗಳು மற்றும் தேவனுடைய கண்டிப்பை குறித்து எச்சரிக்கிற விஷயங்கள். ಆದರೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ಬಗ್ಗೆ ಯಾರು ಮಾತಾಡುವುದಿಲ್ಲ. ஆனால் இந்த நாட்களில் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து யாரும் பேசுவதில்லை. ದೇವರ ಶಿಕ್ಷೆಯ ಬಗ್ಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾತಾಡುವುದಿಲ್ಲ. தேவனுடைய தண்டனை குறித்து அதிகமாக பேசுவதில்லை. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೇಳುವ ವಿಷಯವೇನೆಂದರೆ, இந்த நாட்களில் சபையில் கேட்கக்கூடிய விஷயம் ಕೇವಲ என்னவென்றால் ಆಡಂಬರ, வெறும் ஆடம்பரம், ಹಣಕಾಸು, பணக்காசு, ಸಫಲತೆ, வெற்றி, ಆರೋಗ್ಯ. ஆரோக்கியம். ದೇವರನ್ನು ಹಣಕಾಸು ಕೊಡುವಂತ ವ್ಯಕ್ತಿಯ ಹಾಗೆ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. தேவனை பணக்காசு கொடுக்கிற மனுஷனை போல நாம் பார்க்கிறோம். ಸುವಾರ್ತೆಯ ಕುರಿತಾಗಲಿ, சுவிசேஷத்தை குறித்தாகட்டும், ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಲಿ கிறிஸ்துவை குறித்தாகட்டும் ಮಾತಾಡುವ ಸಭೆಗಳು ಬಹಳ ಕಡಿಮೆಯಾಗಿದೆ. பேசுகிற சபைகள் மிகவும் குறைவா இருக்கிறது. ಮಾನಸಿಕವಾಗಿ ಸಂತೋಷ ತರುವಂತ ವಿಷಯಗಳನ್ನು ಮಾತ್ರ ನಾವು ಕೇಳುತ್ತೇವೆ. மன ரீதியாக சந்தோஷத்தை கொடுக்கிற விஷயத்தை மாற்றம் நாம் கேட்கிறோம். ಯಾಕೆಂದರೆ ಜನರು ಬಡತನದಲ್ಲಿ ಒಳಗಾಗಿರುತ್ತಾರೆ. ஏனென்றால் ஜனங்கள் வறுமையில் உள்ளாயிருக்கிறார்கள். ಅವರು ಆ ಬಡತನದಿಂದ ಹೊರಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಿರುತ್ತಾರೆ. அவர்கள் அந்த வறுமையை விட்டு வெளியே வர முயற்சிப்பார்கள். ಅನೇಕ ಸೋಲುಗಳನ್ನು ನೋಡಿರುತ್ತಾರೆ. அநேக தோல்விகளை ಆ பார்த்திருப்பார்கள். ಸೋಲಿನಿಂದ ಹೊರಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಿರುತ್ತಾರೆ. அந்த தோல்வியை விட்டு வெளியே வர முயற்சித்திருப்பார்கள். ಇಂತಹ ವ್ಯಕ್ತಿಗಳ ಬಲಹೀನತೆಯನ್ನು, இப்படியாய்ப்பட்ட மனுஷருடைய பலவீனத்தை, ಆ ಬಲಹೀನತೆಯ ಸ್ಥಿತಿಯನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡುವಂತ ಸಭೆಗಳನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. அந்த பலவீனத்தின் நிலைமையை பயன்படுத்திக் கொள்கிற சபையை நாம் பார்க்கிறோம். ಆದರೆ ನಾವು ஆனால் நாம் ದೇವರ ವಚನಕ್ಕೆ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಿದ್ದೇವೆ. தேவனுடைய வசனத்திற்கு நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க நாம் முயற்சிக்கிறோம். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಪ್ರೇರಣೆಯಿಂದ ದೇವರ ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ನಾವು ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಿದ್ದೇವೆ. பரிசுத்த ஆவியின் ஊக்குவித்தலால தேவனுடைய செய்தியை கொடுக்க நாங்கள் முயற்சிக்கிறோம். ಆದ ಕಾರಣ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಏನೆಂದರೆ, அதன் காரணம் ನನ್ನ ஜெபம் ಈ என்னவென்றால், ಸಂದೇಶದಿಂದ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆಗಳು ಉಂಟಾಗಲಿ. இந்த செய்தியின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகட்டும்.
ಈ ವಚನದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಎಚ್ಚರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. இந்த வசனங்களில் தேவன் நம்மை எச்சரிக்கிறார். ಆದ ಕಾರಣ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ನಾವು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳೋಣ. அதன் காரணம் நம்ம வாழ்க்கையை நாம் சரிப்படுத்திக் கொள்ளலாம். ಈ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ 5 ಎಚ್ಚರಿಕೆಯ ವಿಷಯಗಳು ಇದೆ. இந்த கடிதத்தில் 5 எச்சரிக்கைக்குள்ளான விஷயங்கள் இருக்கிறது. ಆದರೆ ಈ ದಿನ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆಯ ಬಗ್ಗೆ ನಾವು ಮಾತಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. ஆனால் இன்றைக்கு ஒரு எச்சரிக்கைக்குள்ளான வார்த்தை நாம் பேச போகிறோம். ಅಂದರೆ ಈ ಜನರಲ್ಲಿ ಅನೇಕ ಅಪನಂಬಿಕೆಗಳು ತುಂಬಿಕೊಂಡಿತ್ತು. அப்படி என்றால் ஜனங்கள் அநேக அவநம்பிக்கைகள் நிறைந்து கொண்டிருந்தது. ಸಮಸ್ಯೆಗಳು ಇತ್ತು, பிரச்சனைகள் இருந்தது. ಆದರೆ ಈ ದಿನ ಒಂದು ವಿಷಯದ ಬಗ್ಗೆ ನಾವು ಮಾತಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. ஆனால் இன்றைய தினத்தில் ஒரு விஷயத்தை குறித்து நாம் பேச போகிறோம். ಅದೇನೆಂದರೆ ನಿರ್ಲಕ್ಷ್ಯ. அது என்னவென்றால் அசட்டை. ನಿರ್ಲಕ್ಷ್ಯ, அசட்டை. ಅದರ ಬಗ್ಗೆ ನಾವು ಮಾತಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. அதை குறித்து நாம் பேச போகிறோம். ಈ ಜನರು ಯಾವ ವಿಷಯವನ್ನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡುತ್ತಿದ್ದರು? இந்த ஜனங்கள் எந்த விஷயத்தை அசட்டை ಈ பண்ணினார்கள்? ಜನರು ನೋಡುವಾಗ இந்த ஜனங்களை பார்க்கும்போது ರಕ್ಷಣೆಯ ವಿಷಯವನ್ನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. ரட்சிப்பின் விஷயத்தை அசட்டை பண்ணினார்கள். ಅವರು ಈ ರಕ್ಷಣೆಯ ವಿಷಯವನ್ನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡಿದ ಕಾರಣ அவர்கள் இந்த ரட்சிப்பின் விஷயத்தை அசட்டை பண்ணின காரணம் ಅವರು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗುತ್ತಿದ್ದರು. அவர்கள் நம்பிக்கையில் வழுக்கிக் கொண்டிருந்தார்கள். ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಅಂದರೆ ಏನು? அசட்டை என்றால் என்ன? ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಸಾಧಾರಣವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದು, ஒரு விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது, ಒಂದು ವಿಷಯಗಳಿಗೆ ಮುಖ್ಯತ್ವ ಕೊಡದೇ ಇರುವುದು, ஒரு விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது, ಹೃದಯದಲ್ಲಿ ಕೃತಜ್ಞತೆ ಕಡಿಮೆಯಾಗುವಾಗ இருதயத்தில் நன்றிகள் குறைவாகும் போது ಒಂದು ವಿಷಯವನ್ನು ನಾವು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡುತ್ತೇವೆ. ஒரு விஷயத்தை நாம் அசட்டை பண்ணுவோம். ಈ ಜನರು ನಾವು ನೋಡುವಾಗ இந்த ஜனங்களை நாம் பார்க்கும்போது ದೇವರಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಕಡಿಮೆಯಾಯಿತು. தேவனுக்குள் அவர்களுக்கு நன்றிகள் குறைவானது. ಆದ ಕಾರಣ ಅವರು ರಕ್ಷಣೆ ಎಂಬ ವಿಷಯವನ್ನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡಿದರು. அதன் காரணம் அவர்கள் ரட்சிப்பு என்ற விஷயத்தை அசட்டை பண்ணினார்கள். ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ನಾವು ಆಹಾರವನ್ನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡಬಹುದು, நாம் உணவை அசட்டை பண்ணலாம், ಉಡುಪುಗಳನ್ನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡಬಹುದು, ஆடைகளை அசட்டை பண்ணலாம், ಸಮಾರಂಭಗಳನ್ನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡಬಹುದು. பண்டிகைகளை நாம் அசட்டை பண்ணலாம். ಆದರೆ ದೇವರು ತ್ಯಾಗದ ಮೂಲಕ ನೀಡಿರುವ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಇವರು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. ஆனால் தேவன் தன்னுடைய தியாகத்தால கொடுத்த ரட்சிப்பை இவர்கள் அசட்டை பண்ணினார்கள். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಸೈತಾನನ ಬಂಧನದಿಂದ ಬಿಡಿಸಿದ್ದಾನೆ. தேவன் நம்முடைய பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுவித்திருக்கிறார். ಯಾಕೆಂದರೆ ನಮ್ಮ ಸ್ವಶಕ್ತಿಯಿಂದ ಆ ಬಂಧನದಿಂದ ಹೊರಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஏனென்றால் நம்முடைய சொந்த பலத்தினால் அந்த கட்டை விட்டு வெளியே வர சாத்தியம் இல்லை. ಪಾಪದ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ನೀಡಿದ್ದಾನೆ. பாவத்தின் மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். ತನ್ನ ಮಗನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದ ಮೂಲಕ, தன்னுடைய மகனான இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக ಈ ಅಮೂಲ್ಯವಾದ ಬಹುಮಾನವಾಗಿರುವ ರಕ್ಷಣೆಯನ್ನು ನೀಡಿದ್ದಾನೆ. இந்த விலை மதிப்புள்ள பரிசான ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ಈ ಜನರು ಅಂತಹ ವಿಷಯವನ್ನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. இந்த ஜனங்கள் அப்படியாய்ப்பட்ட விஷயத்தை அசட்டை பண்ணினார்கள். ದೇವರು ರಕ್ಷಣೆಯ ಮೂಲಕ ಪಾಪದಿಂದ ಬಿಡಿಸಿದನು. தேவன் ரட்சிப்பின் மூலமாக பாவத்திலிருந்து விடுவித்தார். ನರಕದ ನಿತ್ಯ ಮರಣದಿಂದ ಬಿಡಿಸಿದನು. நரகத்தின் நித்திய மரணத்திலிருந்து விடுவித்தார். ಸೈತಾನನ ಬಲೆಯಿಂದ ಬಿಡಿಸಿದನು. பிசாசின் கட்டிலிருந்து விடுவித்தார். ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ನೀಡಿದ್ದಾನೆ. நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ಆದರೆ ಈ ಜನರನ್ನು ನೋಡುವಾಗ ஆனால் அந்த ஜனங்களை பார்க்கும்போது ಇಂತಹ ಅಮೂಲ್ಯವಾದ ಒಂದು ಬಹುಮಾನವನ್ನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡಿದರು. அப்படியாய்ப்பட்ட விலை மதிப்புள்ள ஒரு பரிசை அசட்டை பண்ணினார்கள். ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಇದರ ವಿಷಯದ ಕುರಿತಾಗಿ ಕಾಳಜಿ ಇತ್ತು. ஆரம்பத்தில் அவர் இந்த விஷயத்தை குறித்த ஒரு ஆர்வம் இருந்தது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಿಷಯದಲ್ಲಿ ಕಾಳಜಿ ಇತ್ತು. இயேசு கிறிஸ்துவின் விஷயத்தில் ஆர்வம் இருந்தது. ಆದರೆ ಆ ಕಾಳಜಿ ಕಡಿಮೆಯಾಯಿತು. ஆனா அந்த ஆர்வம் குறைந்து போனது. ಕೃತಜ್ಞತೆ ಕಡಿಮೆಯಾಯಿತು. நன்றி குறைந்து போனது. ದೇವರ ವಿಷಯವನ್ನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡಿದರು. தேவ விஷயத்தை அசட்டை பண்ணினார்கள். ಇಂತಹ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ನಾನು ಅನೇಕರನ್ನು ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. இப்படியாய்ப்பட்ட மனுஷர்களை நான் அநேகரை பார்த்திருக்கிறேன். ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಸಭೆಯ ಕುರಿತಾಗಿ ಬಹಳ ಉತ್ಸಾಹವಿರುತ್ತದೆ. ஆரம்பத்தில் சபையை குறித்து மிகவும் ஆர்வம் இருக்கும். ಸೇವೆಯ ಕುರಿತಾಗಿ ಆ ಒಂದು ಉತ್ಸಾಹವಿರುತ್ತದೆ. ஊழியத்தை குறித்து ஒரு ஆர்வம் இருக்கும். ಆದರೆ ಕೆಲವು ಸಮಯದ ನಂತರ ஆனா சில நாட்களுக்கு பிறகு ಆ ಉತ್ಸಾಹ ನೆಲೆಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. அந்த ஆர்வம் நிலை நிற்காது. ಲೌಕಿಕ ವಿಷಯಗಳಿಗೋಸ್ಕರ உலக ரீதியான விஷயங்களுக்காக ದೇವರ ವಿಷಯವನ್ನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡುತ್ತಾರೆ. தேவ விஷயத்தை அசட்டை பண்ணுவார்கள். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது மாத்திரமல்ல, ಒಂದು ಕಾಲವಿತ್ತು. ஒரு காலம் இருந்தது. ಬೋಧಕರು ಕ್ರೂಜೆಯ ಬಗ್ಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದರು. போதகர்கள் சிலுவை குறித்து அதிகமாக பேசிக் ಯೇಸು கொண்டிருந்தார்கள். ಕ್ರಿಸ್ತನ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದರು. இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசி வந்தார்கள். ಪರಿಶುದ್ಧತೆಯ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದರು. பரிசுத்தத்தை குறித்து அவர்கள் பேசி வந்தார்கள். ಆದರೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ஆனா இந்த நாட்களில் ಕೇವಲ ಲೌಕಿಕವಾದ ಸಂದೇಶಗಳು, வெறும் உலக ரீதியான செய்திகள், ಮನಸ್ಸಿಗೆ ಸಂತೋಷ ತರುವಂತ ಸಂದೇಶಗಳು, மனதுக்கு சந்தோஷம் கொடுக்கிற செய்திகள், ಆಡಂಬರ, ಹಣಕಾಸು,
ஆடம்பரம், பணக்காசு, ಕ್ರಿಸ್ತನ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಕಳಂಕ ತರುವಂತಹ ಸಂದೇಶಗಳು, கிறிஸ்தவ பாதைக்கு கலங்கம் உண்டாகிற செய்திகள், ಸ್ವಾನೀತಿಗೆ ಮುಖ್ಯತ್ವ ಕೊಡುವಂತಹ ಸಂದೇಶಗಳು, சுயநீதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற செய்திகள். 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಈ ಸಮಸ್ಯೆ ಇತ್ತು. 2000 வருஷத்திற்கு முன்பு இந்த பிரச்சனை இருந்தது. ಇವತ್ತು ಕೂಡ ಈ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ನಾವು ನೋಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. இன்றைக்கும் கூட இந்த பிரச்சனை நாம் பார்க்கிறோம். ಆದ ಕಾರಣ அதன் ಈ காரணம் ದಿನ ನಾವು ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳೋಣ. இந்த நாளில் நாம் ஒரு கேள்வியை கேட்கலாம். ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೋ? நான் இயேசு கிறிஸ்துவை அசட்டை பண்ணுகிறேனோ? ಅದ್ಭುತವಾದ ರಕ್ಷಣೆಯನ್ನು ನಾನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೋ? அற்புதமான ரட்சிப்பை நான் அசட்டை பண்ணுகிறேனோ? ದೇವರು ಕೃಪೆಯ ಮೂಲಕ, தேவன் கிருபை மூலமாக, ತ್ಯಾಗದ ಮೂಲಕ தியாகத்தின் மூலமாக ನೀಡಿರುವ ರಕ್ಷಣೆಯನ್ನು ನಾನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೋ? கொடுத்த ரட்சிப்பை நான் அசட்டை பண்ணுகிறேனோ? ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ಈ ಸಭೆಯ ಜನರು ಈ ಕಾರ್ಯವನ್ನೇ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. இந்த சபையின் ஜனங்கள் இந்த காரியத்தை செய்து ಆದ வந்தார்கள். ಕಾರಣ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, அதன் காரணம் தேவன் சொல்லுகிறார். ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಚನದಲ್ಲಿ, எபிரேயருக்கு எழுதின கடிதம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில், ನೀವು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡುವುದನ್ನು ಮುಂದುವರಿಸಿದರೆ நீங்கள் அசட்டை பண்ணுவதை தொடர்ந்து செய்தால் ನಾನು ನಿಮಗೆ ಯೋಗ್ಯವಾದ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ನೀಡುವವನಾಗಿದ್ದೇನೆ. நான் உங்களுக்கு தகுதியான தண்டனையை கொடுக்க போகிறேன். ಜನರು ದೇವರನ್ನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡುವಾಗ, ஜனங்கள் தேவனை அசட்டை பண்ணும்போது, ದೇವರಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಕಡಿಮೆಯಾಗುವಾಗ, தேவனுக்குள் அவர்களுக்கு நன்றிகள் குறைந்து போகும்போது, ದೇವರಿಗೆ ಅವಮರ್ಯಾದೆಯನ್ನು ಮಾಡುವಾಗ, தேவனுக்கு அவமரியாதை செய்யும் போது ದೇವರು ಶಿಕ್ಷೆಯನ್ನು ನೀಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. தேவன் தண்டனையை கொடுக்கிறார். ತಂದೆ ತಾಯಿ ಹೇಗೆ ಮಕ್ಕಳಿಗೆ தாய் தகப்பன் எப்படி பிள்ளைகளுக்கு ಅವರನ್ನು ತಿದ್ದುಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ನೀಡುತ್ತಾರೋ, அவர்களை ஒழுங்குபடுத்த தண்டனை கொடுக்கிறார்களோ, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಕೂಡ ನಮಗೆ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ನೀಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அதே விதத்தில் தேவனும் கூட நம்மை தண்டனை செய்கிறார். ಪತ್ರಿಕೆಯ ಬರಹಗಾರನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, இந்த கடிதத்தை எழுதியவர் சொல்லுகிறார், ನೀವು ದೇವರ ವಿಷಯವನ್ನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡುವಾಗ நீங்கள் தேவ விஷயத்தை அசட்டை பண்ணும்போது ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗುತ್ತೀರ. நம்பிக்கையில் வலிக்கு கொண்டிருக்கிறீங்க. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಆಲೋಚನೆ ಮಾಡೋಣ. நம்மை குறித்து ஆலோசனை செய்யலாம். ನಾವು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದೆವು, நாம் நல்ல விதத்தில் ஆரம்பித்தோம். ಆದರೆ ಈಗ ನಾವು ಎಲ್ಲಿದ್ದೇವೆ? ஆனால் இப்பொழுது நாம் எங்க இருக்கிறோம்? ನಮ್ಮ ಆತ್ಮೀಕ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಎಲ್ಲಿದ್ದೇವೆ? நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தில் எங்க இருக்கிறோம்? ದೇವರ ಉತ್ಸಾಹ ನಮ್ಮಲ್ಲಿ ಕಡಿಮೆಯಾಗಿದೆಯೋ? தேவனுடைய உற்சாகம் நம்மில் குறைவா இருக்கிறதோ? ಸಭೆಯ ಕುರಿತಾಗಿ, சபையை குறித்தாவது, ಅನ್ಯೋನ್ಯತೆ ಕುರಿತಾಗಿ, ஐக்கியத்தை குறித்தாவது, ಸೇವೆಯ ಕುರಿತಾಗಿ ஊழியத்தை குறித்தாவது ನಮ್ಮಲ್ಲಿ ಉತ್ಸಾಹ ಕಡಿಮೆಯಾಗಿದೆಯೋ? நம்மில் உற்சாகம் குறைந்திருக்கிறதோ? ನಮ್ಮಲ್ಲಿ ಲೌಕಿಕವಾದ ವಿಷಯಗಳು ಹೆಚ್ಚಾಗಿದೆಯೋ? நம்மை உலக ரீதியான விஷயங்கள் அதிகமா இருக்கிறதோ? ಲೋಕದ ವಿಷಯಗಳಿಗೋಸ್ಕರ உலகத்தின் ನಾವು விஷயங்களுக்காக ದೇವರ ವಿಷಯವನ್ನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೋ? நாம் தேவனுடைய விஷயத்தை அசட்டை பண்ணுகிறோமோ? ನಾವು ನಮ್ಮ ಸಭೆಗಳನ್ನು ನೋಡುವಾಗ நம்முடைய சபைகளை பார்க்கும் ಅನೇಕರು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. அநேக நம்பிக்கையில் வலிக்கு கொண்டிருக்கிறாங்க. ಕೆಲವರು ಜಾರಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. சில பேர் வலிக்கு போயிருக்காங்க. ಆದ ಕಾರಣ ಈ ದಿನ ನಾವು ಏನು ಧ್ಯಾನ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆಂದರೆ, அதன் காரணம் இந்த நாள் நம்ம என்ன தியானிக்க போகிறோம் என்றால், ಒಬ್ಬರು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ஒருவர் நம்பிக்கையில் வலிக்கு கொண்டிருக்கும் போது ಅವರಲ್ಲಿ ಯಾವ ಲಕ್ಷಣಗಳು ಕಾಣಿ ಬರುತ್ತದೆ? அவர்களுக்குள் எந்த அறிகுறி காணப்படும்? ಅವರಲ್ಲಿ ಯಾವ ಲಕ್ಷಣಗಳನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು? அவர்களை எந்த அறிகுறி நாம் பார்க்க முடியும்? ಇಲ್ಲಿ 6 ಲಕ್ಷಣಗಳನ್ನು ನಾವು ನೋಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. இங்கு 6 அறிகுறி நாம் பார்க்க போகிறோம். ಅಂದರೆ ಒಬ್ಬರು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ அப்படி என்றால் ஒருவர் நம்பிக்கையில் வலிக்கு கொண்டிருக்கும் ಈ போது ಲಕ್ಷಣಗಳು ಅವರಲ್ಲಿ ಕಂಡು ಬರುತ್ತದೆ. இந்த அறிகுறி அவர்களுக்குள் காணப்படும். ಮೊದಲನೆಯ ಲಕ್ಷಣ ಏನೆಂದರೆ, முதலாவது அறிகுறி என்னவென்றால், ಈ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ இந்த மனுஷர்களுக்கு ಸಭೆಯಾಗಲಿ சபைக்காகட்டும், ಸಭೆ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಲಿ சபையின் காரியங்களுக்காகட்டும் ಅವರಿಗೆ ಆಸಕ್ತಿ ಕಡಿಮೆಯಾಗುತ್ತದೆ. அவர்களுக்கு ஆர்வம் குறைந்து போகும். ಇದರಲ್ಲಿ ನಾವು ಹಿಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ ವಚನ 24-25 ನಾವು ನೋಡಬಹುದು. இதை நாம் எபிரேயருக்கு எழுதின கடிதம் 10வது அதிகாரம் வசனம் 24-25 பார்க்க முடியும். ಇವರಲ್ಲಿ ಆ ಸಭೆಗೆ ಹೋಗುವ ಉತ್ಸಾಹ ಕಡಿಮೆಯಾಗುತ್ತದೆ. இவர்களுக்குள் அந்த சபைக்கு போகிற ஆர்வம் குறைந்து போகும். ಅನೇಕರು ಸಭೆಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ, அநேக சபைக்கு போகிறார்கள், ಆದರೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಅವರ ಬಗ್ಗೆ ಯಾರಿಗೂ ತಿಳಿದಿರುವುದಿಲ್ಲ. ஆனால் சபைகள் அவரை குறித்து யாருக்கும் தெரியாது. ಕೆಲವರು ಸಭೆಗೆ ಮುಖ್ಯತ್ವ ಕೊಡುವುದಿಲ್ಲ. சில பேர் சபைக்கு முக்கியத்துவம்
முக்கியத்துவமே கொடுப்பதில்லை. ಮನಸ್ಸು ಬಂದಾಗ ಮಾತ್ರ ಹೋಗುವಂತ ಕ್ರೈಸ್ತರು. மனசு வந்த போது மாத்திரம் போகிற கிறிஸ்தவர்கள். ಯಾಕೆಂದರೆ ಇವರು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. ஏனென்றால் இவர்கள் நம்பிக்கையில் வலிக்கு கொண்டிருக்கிறாங்க. ಇವರು ಸಭೆ ಮತ್ತು ಅನ್ಯೋನ್ಯತೆಯನ್ನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡುವಂತಹ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿರುತ್ತಾರೆ. இவர்கள் சபை மற்றும் ஐக்கியத்தை அசட்டை பண்ணுகிற மனுஷர்களா ನನ್ನ இருக்கிறார்கள். ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ದೇವರು ನಮಗೆ 3 ಮುಖ್ಯ ಬಹುಮಾನವನ್ನು ನೀಡಿದ್ದಾನೆ. தேவன் நமக்கு 3 முக்கிய விலை மதிப்புள்ள பொருளை கொடுத்திருக்கிறார். ಅಂದರೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನೀಡಿದ್ದಾನೆ. அப்படி என்ற ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ಮೊದಲು ದೇವರ ವಚನ, முதலாவது தேவனுடைய வசனம், ಎರಡು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ, இரண்டாவது பரிசுத்த ஆவி, ಮೂರನೇದು ನಂಬಿಕೆಯ ಅನ್ಯೋನ್ಯತೆ. மூன்றாவது நம்பிக்கையின் ஐக்கியத்துவம். ಈ 3 ವಿಷಯದಲ್ಲಿ ಯಾವುದಾದರೂ ಮುರಿದು ಹೋದರೆ இந்த 3 விஷயத்தில் ஏதாவது உடைந்து போனால் ನಾವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ. நாம் நம்பிக்கையில் விழுந்து போய் கொண்டிருக்கிறோம். ನಿಮಗೆ ಸಭೆ ಮತ್ತು ಅನ್ಯೋನ್ಯತೆಯ ಬಗ್ಗೆ ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡುತ್ತಿದ್ದರೆ, உங்களுக்கு சபை மற்றும் ஐக்கியத்தை குறித்து அசட்டை பண்ணி கொண்டிருந்தால், ಉತ್ಸಾಹ ಕಡಿಮೆಯಾಗುತ್ತಿದ್ದರೆ உற்சாகம் குறைந்து கொண்டிருந்தால், ನೀವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಾ. நீங்கள் நம்பிக்கையில் வலிக்கு கொண்டிருக்கிறீங்க. ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, தேவன் சொல்லுகிறார், ಎಚ್ಚರವಾಗಿ. எச்சரிக்கையாருங்கள். ಎರಡನೆಯ ವಿಷಯ, இரண்டாவது விஷயம், ಪಾಪದ ವಿಷಯಗಳಿಗೋಸ್ಕರ, பாவத்தின் விஷயங்களுக்காக, ಲೌಕಿಕವಾದ ವಿಷಯಗಳಿಗೋಸ್ಕರ உலக ரீதியான விஷயங்களுக்காக ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡುವವರು. இயேசு கிறிஸ்துவை அசட்டை ಇದನ್ನು பண்ணுகிறவர்கள். ನಾವು ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ ವಚನ 1-2ರಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. இதை நாம் எபிரேயருக்கு எழுதின கடிதம் அதிகாரம் 12 வசனம் 1-2 நாம் பார்க்க முடியும். ಈ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ನೋಡುವಾಗ இந்த மனுஷர்களை பார்க்கும்போது ಕೆಲಸದ ಕಾರಣ ದೇವರನ್ನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡುತ್ತಾರೆ. வேலையின் காரணம் தேவனை அசட்டை பண்ணுவார்கள். ಸಂಪಾದನೆಯ ಕಾರ್ಯ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡುತ್ತಾರೆ. சம்பாதிப்பின் காரணம் இயேசு கிறிஸ்துவை அசட்டை பண்ணுவார்கள். ಸ್ವಂತದವರು, சொந்தக்காரர்கள், ಸ್ನೇಹಿತರು, நண்பர்கள், ಸಮಾರಂಭಗಳು, பண்டிகைகள், ಈ ಕಾರಣಗಳಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡುತ್ತಾರೆ. இந்த காரணங்களால் இயேசு கிறிஸ்துவை அசட்டை ಅದು பண்ணுவார்கள். ಮಾತ್ರವಲ್ಲ, ಪಾಪದ ವಿಷಯಗಳಿಗೋಸ್ಕರ ದೇವರನ್ನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡುತ್ತಾರೆ. அது மாத்திரமல்ல, பாவத்தின் விஷயங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை அசட்டை பண்ணுவார்கள். ಈ ಲಕ್ಷಣ ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದರೆ இந்த அறிவு உங்களில் இருந்தால் ನೀವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಾ. நீங்கள் நம்பிக்கையில் வலிக்கு கொண்டிருக்கிறீங்க. ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, தேவன் சொல்லுகிறார், ಎಚ್ಚರವಾಗಿ. எச்சரிக்கையாருங்க. ಮೂರನೇ ಲಕ್ಷಣ, மூன்றாவது அறிகுறி, ಸಹ ಭಕ್ತರೊಡನೆ ಜಗಳ ಮಾಡುವ ಗುಣ. உடன் விசுவாசிகளோடு சண்டை போடுகிற குணம். ಇದನ್ನು 12ನೇ ಅಧ್ಯಾಯ ವಚನ 14-15ರಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. இதில் 12வது அதிகாரம் வசனம் 14-15 பார்க்க முடியும். ಈ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು இந்த நம்பிக்கையில் வலிக்கு போகிற மனுஷர்கள் ಸಭೆಯಲ್ಲಿರುವ ಸಹ ಭಕ್ತರೊಡನೆ ಜಗಳ ಮಾಡುತ್ತಾರೆ. சபையில் இருக்கிற உடன் விசுவாசிகளோடு சண்டை போடுவார்கள். ಜಗಳ ಮಾಡುವಂತಹ ಆಸೆ ಅವರಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. சண்டை போடுகிறதான ஆசை அவர்களுக்குள்ள இருக்கும். ಸಭೆಗೆ ಸಮಸ್ಯೆ ತರುವಂತ ವಿಷಯಗಳನ್ನು ಅವರು ಮಾಡುತ್ತಾರೆ. சபைக்கு பிரச்சனை உண்டாக்குற விஷயங்களை அவர்கள் செய்வார்கள். ಸುಳ್ಳು ಹೇಳುವುದು, பொய் சொல்லுவது, ಸುಳ್ಳು ಅಪವಾದಗಳನ್ನು ಹೇಳುವುದು, பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லுவது, ಒಬ್ಬರ ಕುರಿತಾಗಿ ಇನ್ನೊಬ್ಬರ ಮೇಲೆ ಚಾಡಿ ಹೇಳುವುದು, ஒருவரை குறித்து இன்னொரு மீது அவர்கள் சொல்லுவது, ಇಂತಹ ಲಕ್ಷಣಗಳು ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದರೆ இப்படியாய்ப்பட்ட அறிகுறி உங்களில் இருந்தால் ನೀವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಾ. நீங்கள் நம்பிக்கையில் வலிக்கு கொண்டிருக்கிறீங்க. ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, தேவன் சொல்லுகிறார், ಎಚ್ಚರವಾಗಿ. எச்சரிக்கையாருங்க. 4ನೇ ವಿಷಯ, 4வது விஷயம், ಸಹ ಭಕ್ತರಿಗೆ ಪ್ರೀತಿ ಇರುವುದಿಲ್ಲ. உடன் விசுவாசிகளோடு அன்பு இருப்பதில்லை. ಇದು 13ನೇ ಅಧ್ಯಾಯ ವಚನ 1-2ರಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬಹುದು. இது 13வது அதிகாரம் வசனம் 1-2 நாம் பார்க்க முடியும். ಸಭೆಯಲ್ಲಿ ಯಾರಿಗಾದರೂ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಇದ್ದರೆ, சபையில் யாருக்காவது ஒரு பிரச்சனை இருந்தால் ಅದರ ಕುರಿತಾಗಿ ನಮಗೆ ಯಾವ ಭಾವನೆಯೂ ಇಲ್ಲ. அதை குறித்து நமக்கு எந்த ஒரு சுபாவமும் இல்லை. ಹಂಗಿದ್ದರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲವೆಂದು ಅರ್ಥ. அப்படி இருந்தால் நமக்குள் அன்பு இல்லை என்று அர்த்தம். ಒಬ್ಬರು ಕಷ್ಟಪಡುವಾಗ ನಾವು ಅದರ ಬಗ್ಗೆ ಆಲೋಚನೆ ಮಾಡದಿದ್ದರೆ, ஒருவர் கஷ்டப்படும் போது நாம் அதை குறித்து நம்ம ஆலோசனை செய்யாவிட்டால், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದಿದ್ದರೆ, ஜெபம் செய்யாவிட்டால், ಅದಕ್ಕೆ ಒಂದು ಪರಿಹಾರವನ್ನು ಹುಡುಕದಿದ್ದರೆ, அதற்கு ஒரு பரிகாரம் தேடாமல் இருந்தால் ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ. நம்மில் அன்பு இல்லை. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮಲ್ಲಿರುವಾಗ பரிசுத்த ஆவி நம்மில் இருக்கும்போது ಖಂಡಿತವಾಗಿ ನಾವು ಪರರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತೇವೆ. நிச்சயமாக பிறரை நாம் நேசிப்போம். ನಾವು ಇನ್ನೊಬ್ಬರ ಬಗ್ಗೆ ನಾವು ಚಿಂತೆ ಮಾಡದಿದ್ದರೆ, நாம் இன்னொருவரை குறித்து கவலைப்படாமல் இருந்தால், ಮುಖ್ಯವಾಗಿ ಕಷ್ಟಪಡುವವರು, முக்கியமாக கஷ்டப்படுபவர்கள், ಅದರ ಅರ್ಥ ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲವೆಂದು. அதனுடைய அர்த்தம் நமக்குள் அன்பு இல்லை என்று. ಯಾಕೆಂದರೆ ನಾವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ. ஏனென்றால் நாம் நம்பிக்கையில் வலிக்கு ಈ கொண்டிருக்கிறோம். ಲಕ್ಷಣ ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದರೆ இந்த அறிகுறி உங்களில் இருந்தால் ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, தேவன் சொல்லுகிறார், ಎಚ್ಚರವಾಗಿ. எச்சரிக்கையாருங்கள். 5ನೇ ವಿಷಯ, 5வது விஷயம், ಅತಿ ಆಸೆ. பேராசை. 13ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಬಹುದು. 13வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் பார்க்க முடியும். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಲೌಕಿಕವಾದ ಆಸೆಗಳು ಹೆಚ್ಚಾಗುತ್ತಿದ್ದರೆ, உங்களில் உலக ரீதியான ஆசைகள் அதிகமாக
கொண்டிருந்தால், ಅಂದರೆ ಮನೆ, அப்படி என்றால் வீடு, ಗಾಡಿ, வண்டி, ಸಂಪಾದನೆ, ಇನ್ನೂ ಬೇಕು, ಇನ್ನೂ வேண்டும், ಇನ್ನೂ ಬೇಕು, ಇನ್ನೂ வேண்டும், ಇಂತಹ ಭಾವನೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗುತ್ತಿದ್ದರೆ இப்படியாய்ப்பட்ட சுபாவங்கள் அதிகமாய் கொண்டிருந்தால் ನೀವು ಸೈತಾನನ ಬಲೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗಿದ್ದೀರಾ. நீங்கள் பிசாசின் வலையில் விழுந்து போயிருக்கிறீங்க. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು 40 ದಿವಸ ಉಪವಾಸದಲ್ಲಿ ಒಳಗಾಗಿದ್ದನು. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசத்தில் உள்ளாயிருந்தார். ಆ ಉಪವಾಸದ ನಂತರ அந்த உபவாசத்திற்கு பிறகு ಸೈತಾನನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಶೋಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ. பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வருகிறான். ಅವನು ಜೀಸಸ್ಗೆ, ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ನೀಡಿದ ವಿಷಯ ಏನೆಂದರೆ, அவன் இயேசுவிற்கு கொடுத்த விஷயம் என்னவென்றால் ಲೌಕಿಕವಾದ உலக ரீதியான பொருட்கள், ಲೌಕಿಕವಾದ ಆಸೆಗಳು, உலக ரீதியான ஆசைகள், ಹಣಕಾಸು, பணக்காசு, ஆடம்பரம், ಸಫಲತೆ, வெற்றிகள், ಇಂತಹ ವಿಷಯಗಳನ್ನು ಈ ದಿನ ನಾವು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಿದ್ದೇವೆ. இப்படியாய்ப்பட்ட விஷயங்களை நம்ம சபைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ಈ ವಿಷಯಗಳು ಏನೆಂದರೆ ಬರೀ ಕೆಲಸದ ಕುರಿತಾಗಿರುತ್ತದೆ. இந்த விஷயங்கள் என்னவென்றால் வெறும் வேலை குறித்தாக இருக்கும், ನಮ್ಮ ಬೆಳವಣಿಗೆಯ ಕುರಿತಾಗಿರುತ್ತದೆ, நம்முடைய வளர்ச்சியை குறித்தாக இருக்கும். ಇನ್ನು ಆಡಂಬರ ಬೇಕು, இன்னும் ஆடம்பரம் வேண்டும், ಇನ್ನು ಹಣಕಾಸು ಬೇಕು, இன்னும் பணக்காசು வேணும், ಹೊಸ ಗಾಡಿ ಬೇಕು, புதிய வண்டி வேணும். ಈ ರೀತಿಯಾದ ವ್ಯಕ್ತಿಗಳು ನೋಡುವಾಗ இப்படியாய்ப்பட்ட மனுஷர்களை பார்க்கும்போது ಅವರು ದೇವರ ಕುರಿತಾಗಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ, அவர்கள் தேவனை குறித்து அதிகமாக பேசுவதில்லை, ಕೇವಲ ಲೌಕಿಕವಾದ ವಿಷಯಗಳ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. வெறும் உலக ரீதியான விஷயங்களை குறித்து ಈ பேசுவார்கள். ಲಕ್ಷಣ ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದರೆ இந்த அறிகுறி உங்களில் இருந்தால் ನೀವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಾ. நீங்கள் நம்பிக்கையில் வலிக்கு கொண்டிருக்கிறீங்க. ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, தேவன் சொல்லுகிறார், ಎಚ್ಚರವಾಗಿ. எச்சரிக்கையாரு. 6ನೇ ವಿಷಯ, 6வது விஷயம், ವಚನವನ್ನು ಬಿಟ್ಟು வசனத்தை விட்டு ಲೌಕಿಕವಾದ ಸಂದೇಶಗಳನ್ನು ಕೇಳುವ ಆಸೆ, உலக ரீதியான செய்திகளை கேட்கிற ஆசை. ಅಂದರೆ ವಚನದ ಸಂದೇಶಗಳನ್ನು ಬಿಟ್ಟು அப்படி என்றால் வசனத்தின் செய்தியை விட்டு ಮೂಢನಂಬಿಕೆಯ ಸಂದೇಶಗಳು, மூட நம்பிக்கையின் செய்திகள், ರೋಮಾಂಚನ ತರುವ ಸಂದೇಶಗಳು, மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள், ಲೌಕಿಕ ವಿಷಯಗಳು ತುಂಬಿಕೊಂಡಿರುವ ಸಂದೇಶಗಳು, உலக ரீதியான விஷயங்கள் நிறைந்து கொண்டிருக்கிற செய்திகள், ಇದನ್ನು ಕೇಳುವ ಆಸೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. இதை கேட்கிற ஆசை உங்களுக்கு அதிகமாய் கொண்டிருக்கும். 13ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನದಲ್ಲಿ ಇದನ್ನು ನೋಡಬಹುದು. 13 அதிகாரம் 9வது வசனத்தை இதை பார்க்க முடியும். ಯಾಕೆಂದರೆ ஏனென்றால் ಈ ಕಾಲದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது ಜನರಿಗೆ ಕ್ರೂಜೆಯ ಬಗ್ಗೆ ಕೇಳುವುದಕ್ಕೆ ಆಸೆ ಆಗುವುದಿಲ್ಲ, ஜனங்களுக்கு சிலுவை குறித்து கேட்க விருப்பம் இருப்பதில்லை, ಪರಿಶುದ್ಧತೆಯ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುವುದು ಇಷ್ಟವಾಗುವುದಿಲ್ಲ, பரிசுத்தத்தை குறித்து பேசுவது அவளுக்கு விருப்பம் அடைவதில்லை, ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿನ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುವುದು ಇಷ್ಟವಾಗುವುದಿಲ್ಲ, தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பேசுவது அவளுக்கு விரும்புவதில்லை. ಪಾಸ್ಟ್ರೆ ಕೇವಲ ಆಡಂಬರದ ಬಗ್ಗೆ ನನ್ನ ಹತ್ರ ಮಾತಾಡಿ, பாஸ்டர் வெறும் ஆடம்பரம் குறித்து என்ன பேசுங்க, ಸೌಕರ್ಯದ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಿ, சௌகரியத்தை குறித்து பேசுங்க, ಹಣಕಾಸಿನ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಿ, பணக்காசை குறித்து ಹೇಗೆ பேசுங்க, ನಾನು ಬೆಳೆಯಬೇಕು ಅದರ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡಿ, எப்படி நான் வளரணும் அதை குறித்து நீங்க பேசுங்க. ಈ ವಿಷಯಗಳನ್ನು ಕೇಳುವ ಮಾತ್ರ ಆಸೆ ಇರುತ್ತದೆ. இந்த விஷயங்களை கேட்கிற ஆசை மாத்திரம் இருக்கும். ಯಾಕೆಂದರೆ ಇವರು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗುತ್ತಿರುವ ವ್ಯಕ್ತಿಗಳು. என்றால் இவர்கள் நம்பிக்கையில் வலிக்கு கொண்டிருக்கிறதான ನನ್ನ ಪ್ರಿಯ ஜனங்கள். ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ಈ ದಿನಗಳಲ್ಲಿ இந்த நாட்களில் ಪ್ರಾಪಂಚಿಕವಾದ ಸಂದೇಶಗಳ ಕೊರತೆಯೇ ಇಲ್ಲ, உலக ரீதியான செய்திகளை குறைபாடே இல்லை, ವಚನದ ಸಂದೇಶಗಳು ಬಹಳ ಕೊರತೆ. வசனத்தின் செய்திகள் மிகவும் குறைபாடு. ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಯಾವ ಈ ಲೌಕಿಕವಾದ ಸಂದೇಶಗಳ ಕೊರತೆಯೇ ಇಲ್ಲ. யூடியூப்ல உலக ரீதியான செய்திகளை குறைவே இல்லை. ಯಾಕೆಂದರೆ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ஏனென்றால் அந்த நாட்களில் பார்க்கும்போது ಸೈತಾನನು ಸಭೆಯನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. பிசாசு சபையை ஆழ்ந்து கொண்டிருக்கிறான். ಇಂತಹ ಸಭೆಗಳನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ இப்படிப்பட்ட சபைகளை நான் பார்க்கும்போது ಮೂಢ ನಂಬಿಕೆಗಳು ತುಂಬಿಕೊಂಡಿರುವಂತಹ ವಿಷಯಗಳು, மூட நம்பிக்கைகள் நிறைந்து கொண்டிருக்கிறதான விஷயங்கள், ಜನರನ್ನು ಮೋಸ ಮಾಡುವಂತಹ ವಿಷಯಗಳು, ஜனங்களை மோசம் செய்கிற விஷயங்கள். ಅಂದರೆ அப்படி என்றால் ಎಣ್ಣೆಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹಣಕಾಸಿಗೆ ಮಾರುವಂತಹ ಸಭೆಗಳು, எண்ணெய்க்கு ஜெபம் செய்து பணக்காசுக்காக விக்கிற ஜனங்கள், ನೀರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹಣಕಾಸಿಗೆ ಮಾರುವಂತ ಸಭೆಗಳು, தண்ணீருக்கு ஜெபம் செய்து பணக்காசுக்காக விக்கிற ஜனங்கள். ಓ ಈ ಪೆನ್ನನ್ನು ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ, ஓ இந்த பெண்ணை நீங்க வாங்கி ಇದು கொண்டுங்கள், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರುವ ಪೆನ್, இது ஜெபம் செய்த பெண், ಈ ಪೆನ್ ನೀವು ಎಕ್ಸಾಮ್ ಬರಿದರೆ இந்த பெண்ல நீங்க பரீட்சை ನೀವು எழுதினால் ಪಾಸ್ ಆಗ್ತೀರಾ. நீங்கள் பாஸ் ஆவீங்க. ಈ ಟವಲ್ಗಳನ್ನು ತಗೊಳ್ಳಿ, இந்த டவல்களை வாங்கி கொள்ளுங்க, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೇವೆ, ஜெபம் செய்திருக்கிறோம், ಇದು ನೀವು ಈ ಮನೆಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡ್ರೆ ಆಶೀರ್ವಾದ ಬರುತ್ತದೆ. இதை நீங்க வீட்ல வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் வரும். ಇಂತಹ ಮೋಸ ಮಾಡುವಂತಹ ಸಭೆಗಳು, இப்படியாய்ப்பட்ட மோசம் செய்கிற சபைகள்,
ಪಾಸ್ಟ್ರೆ ನೀವು ಏನು ಬೇರೆ ವಚನದ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುತ್ತೀರಾ? பாஸ்டரே நீங்க என்ன வெறும் வசனத்தை குறித்து ನಮ್ಮ பேசுறீங்க? ಸಭೆಯಲ್ಲಿ ನೋಡಿ, எங்க சபையில பாருங்க, ಪಾಸ್ಟರ್ ಮ್ಯಾಜಿಕ್ ಮಾಡ್ತಾರೆ, எங்க பாஸ்டர் மேஜிக் ಕೆಳಗೆ பண்றாரு, ಬೀಳಿಸ್ತಾರೆ, கீழே விழ ಎಣ್ಣೆ வைக்கிறாரு, ಹಚ್ತಾರೆ, என்ன பூசுறாரு, ಬೇರೆ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡ್ತಾರೆ. வேற காரியங்களா செய்கிறாரு. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ಇಂತಹ ಮೂಢ ನಂಬಿಕೆಯನ್ನು ನಾವು ಎಲ್ಲಿಂದ ಕಲಿತುಕೊಂಡಿದ್ದೇವೆ? இப்படியாய்ப்பட்ட மூட நம்பிக்கை நாம் எங்கிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம்? ಇಂಥ ಜನರಿಗೂ ಕೂಡ ಈ ವಿಷಯಗಳನ್ನು ನೋಡುವುದು ಬಹಳ ಇಷ್ಟ. ஜனங்களுக்கும் கூட இந்த விஷயங்களையே பார்க்க விருப்பம், ಈ ವಿಷಯಗಳನ್ನು ಕೇಳುವುದು ಇಷ್ಟ. இந்த விஷயங்களை கேட்பதற்கு விருப்பம். ಯಾಕೆಂದರೆ ಅವರು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. ஏனென்றால் அவர்கள் நம்பிக்கையில் வலிக்கு கொண்டிருக்கிறாங்க. ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗುತ್ತಿರುವ 6 ಲಕ್ಷಣಗಳು, நம்பிக்கையில் வலிக்கு கொண்டிருக்கிறதான 6 அறிகுறிகள். ಸಭೆ ಮತ್ತು ಸಭೆಯ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಕಾಳಜಿ ಇಲ್ಲ, சபை மற்றும் சபை காரியத்தில் ஆர்வம் இல்லை, ಪಾಪದ ಕಾರಣ, பாவத்தின் காரணம், ಲೌಕಿಕವಾದ ವಿಷಯಗಳ ಕಾರಣ, உலக ரீதியான விஷயங்களின் காரணம், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಆಸಕ್ತಿ ಇಲ್ಲ, இயேசு கிறிஸ்து மீது ஆர்வம் இல்ல, ಸಭೆಯಲ್ಲಿ ಜಗಳ ಮಾಡುವಂತಹ ಒಂದು ಬುದ್ಧಿ, சபையில சண்டை போடுகிறதான ஒரு புத்தி, ಪ್ರೀತಿಯ ಕೊರತೆ, அன்பின் குறைபாடு, ಅತಿ ಆಸೆ பேராசை ಮತ್ತು ಮೂಢ ನಂಬಿಕೆಗಳು ತುಂಬಿಕೊಂಡಿರುವ ಸಂದೇಶಗಳನ್ನು ಕೇಳುವಂತಹ ಆಸೆ. மற்றும் மூட நம்பிக்கையில் நிறைந்திருக்கிற செய்திகளை கேட்கிறதான ஆசை. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾವುದಾದರೂ ಈ ಲಕ್ಷಣವಿದ್ದರೆ உங்களை இப்படியாய்ப்பட்ட ஏதாவது அறிகுறிகள் இருந்தால் ನೀವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಾ. நீங்கள் நம்பிக்கையில் வலிக்கு கொண்டிருக்கிறீங்க. ಎಚ್ಚರವಾಗಿ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, எச்சரிக்கையா இருங்க பிரியமான சகோதர சகோதரிகளே. ಇನ್ನು ನಾವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಈ ಲಕ್ಷಣಗಳು ನಮ್ಮಲ್ಲಿದ್ರೆ ನಾವು ಜಾರಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ. இந்த அறிகுறிகள் நம்ம இருந்தால் நாம் வலிக்கு கொண்டிருக்கிறோம். ಆದ ಕಾರಣ அதன் காரணம் ಈ ವಿಷಯವನ್ನು ನಾವು ಹೇಗೆ ತಡೆಗಟ್ಟಬಹುದು? இந்த விஷயங்களை நாம் எப்படி தடை கட்ட முடியும்? ಇಲ್ಲದಿದ್ದರೆ ದೇವರ ಶಿಕ್ಷೆ ನಮಗೆ ಬರುವುದಾಗಿದೆ. இல்லை என்றால் தேவ தண்டனை நமக்கு வரப்போகிறது. ದೇವರ ಶಿಕ್ಷೆಯಿಂದ ನಾವು ಹೇಗೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು? தேவ தண்டனை எப்படி நாம் தப்பித்துக் கொள்ள முடியும்? ದೇವರ ಶಿಕ್ಷೆ ನಮಗೆ ಇಷ್ಟವಾಗುವುದಿಲ್ಲ. தேவனுடைய தண்டனை நமக்கு விருப்பமாகுவதில்லை. ಆದ ಕಾರಣ அதன் ಈ காரணம் ಶಿಕ್ಷೆಯಿಂದ ನಾವು ಹೇಗೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು? இந்த தண்டனை எப்படி நாம் தப்பித்துக் கொள்ள முடியும்? ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ಜನರಿಗೆ ರಕ್ಷಣೆ ಇರಲಿಲ್ಲ, ஜனங்களுக்கு ரட்சிப்பு இருக்கவில்லை. ಆದರೆ ஆனால் ಅವರು ಯಾವಾಗ ದೇವರಿಂದ ದೂರವಾಗುತ್ತಾರೋ, அவர்கள் எப்பொழுது தேவனை விட்டு தூரம் போகிறார்களோ, ದೇವರಿಗೆ ಅವಮರ್ಯಾದೆ ಮಾಡುತ್ತಾರೋ, தேவனுக்கு அவமரியாதை செய்கிறார்களோ, ಕೃತಜ್ಞತೆ ಕಡಿಮೆಯಾಗುತ್ತದೋ, நன்றிகள் குறைவாகிறதோ, ದೇವರು ಅವರನ್ನು ಶಿಕ್ಷಿಸುತ್ತಿದ್ದನು. தேவன் அவர்களை தண்டித்தார். ಆದರೆ ನಾವು ಈಗ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಜನರಾಗಿದ್ದೇವೆ, ஆனால் இப்பொழுது நாம் புதிய ஏற்பாட்டின் ஜனங்களா இருக்கிறோம், ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿದ್ದೇವೆ. ரட்சிப்பை ಈ பெற்றிருக்கிறோம். ರಕ್ಷಣೆ ದೇವರು ಹೇಗೆ ನೀಡಿದ್ದಾನೆಂದರೆ இந்த ரட்சிப்பு தேவன் எப்படி கொடுத்தார் என்றால் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ತ್ಯಾಗದ ಮೂಲಕ, இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தின் மூலமாக, ತನ್ನ ಮಗನ ಮರಣದ ಮೂಲಕ, தன்னுடைய குமாரனான மரணத்தின் மூலமாக, ಪರಿಶುದ್ಧವಾದ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி ಅಮೂಲ್ಯವಾದ ರಕ್ಷಣೆಯನ್ನು ನೀಡಿದ್ದಾನೆ. இந்த விலை மதிப்புள்ள ரட்சிப்பை ನಾವು கொடுத்திருக்கிறார். ಇಂತಹ ರಕ್ಷಣೆಯನ್ನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡಿದರೆ நாம் இப்படியாப்பட்ட ரட்சிப்பை அசட்டை பண்ணினால் ಎಂತಹ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ನಾವು ಅನುಭವಿಸುತ್ತೇವೆ. எப்படியாப்பட்ட தண்டனை நாம் அனுபவிப்போம். ಆದ ಕಾರಣ ಇದಕ್ಕೆ ಪರಿಹಾರವೇನು? அதன் காரணம், இதற்கு பரிகாரம் என்ன? ನಮಗೆ ಒಂದು ಜ್ವರ ಬಂದರೆ நமக்கு ஒரு ஜரம் வந்தால் ಒಂದು ಮಾತ್ರೆಯನ್ನು ஒரு ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. மாத்திரை ಆ எடுத்துக்கொள்ளுவோம். ಜ್ವರಕ್ಕೆ ಅದು ಪರಿಹಾರವಾಗಿದೆ. அந்த ஜரத்திற்கு அது பரிகாரமா இருக்கிறது. ಆದರೆ ನಾವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ, ஆனால் நாம் நம்பிக்கையில் வலிக்கு கொண்டிருக்கிறோம், ದೇವರನ್ನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. தேவனை அசட்டை பண்ணுகிறோம். ಆದ ಕಾರಣ ದೇವರ ಶಿಕ್ಷೆ ಬರುವುದಾಗಿದೆ. அதன் காரணம் தேவ தண்டனை வரப்போகிறது. ಇದನ್ನು ನಾವು ಹೇಗೆ ತಡೆಗಟ್ಟಬಹುದು? இதை நாம் எப்படி தடை கட்ட ಇದಕ್ಕೆ முடியும்? ಪರಿಹಾರವೇನಾಗಿದೆ? இதற்கு பரிகாரம் என்னவா ನನ್ನ இருக்கிறது? ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ಇದಕ್ಕೆ ಒಂದೇ ಒಂದು ಪರಿಹಾರವಿದೆ. இதற்கு ஒரே ஒரு பரிகாரம் இருக்கிறது. ಇದು ಯಾವ ಎಣ್ಣೆ ಹಚ್ಚಿದರೂ ಪರಿಹಾರವಾಗುವುದಿಲ್ಲ, இதற்கு எண்ணெய் போட்டாலும் பரிகாரம் ஆவதில்லை, ಎಂತಹ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನೀರು ಕುಡಿದರೂ ಅದು ಪರಿಹಾರವಾಗುವುದಿಲ್ಲ, இப்படியாப்பட்ட ஜெபம் செய்து தண்ணீர் குடித்தாலும் அது பரிகாரம் ಯಾರು ஆவதில்லை, ನಿಮ್ಮ ಮೇಲೆ ತಲೆಯ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೂ ಅದು ಪರಿಹಾರವಾಗುವುದಿಲ್ಲ. யார் வந்து உங்க தலை மீது கை வச்சு ஜெபம் செய்தாலும் பரிகாரம் ஆகாது. ಇದಕ್ಕೆ ಒಂದೇ ಒಂದು ಪರಿಹಾರವಿದೆ. இதற்கு ஒரே ஒரு பரிகாரம் இருக்கிறது. ದೇವರ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு ತಟ್ಟನೆ ಅದರ ಪ್ರಕಾರ ನಡೆಯೋಣ. உடனே அதன் பிரகாரம் நடக்கலாம். ಇದೊಂದೇ ಪರಿಹಾರವಾಗಿದೆ. இது ஒரே பரிகாரமா ಬೇರೆ இருக்கிறது. ಯಾವ ಪರಿಹಾರವೂ ಇಲ್ಲ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ. வேற எந்த பரிகாரம் இல்ல பிரியமான சகோதர ಅನೇಕರು சகோதரிகளே. ದೇವರ ವಿಷಯವನ್ನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡಿ ದೇವರಿಂದ ದೂರವಾಗಿದ್ದೇವೆ. அநேகர் தேவ வசனத்தை அசட்டை பண்ணி தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறோம். ಆದರೆ ನೀವು ದೇವರ ಶಿಕ್ಷೆಯಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದರೆ ஆனால் நீங்க தேவ தண்டனை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ದೇವರ ಬಳಿ ಹಿಂದಿರುಗಿ தேவனிடம் திரும்புங்கள். ಆತನು ಹೇಳುವುದನ್ನು ಕೇಳಿರಿ. அவர் சொல்லுகிறதை கேளுங்கள். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya.
ದೇವರ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಬೀಳುವುದನ್ನು ನಾವು ನಿಲ್ಲಿಸೋಣ. தேவ நம்பிக்கையில் விழுவதை நாம் நிறுத்தலாம். ದೇವರು ಹೇಳುವ ವಿಷಯವನ್ನು ತಟ್ಟನೆ ನಾವು ಕೇಳೋಣ. தேவன் சொல்லுகிற விஷயத்தை உடனே நாம் கேட்கலாம். ಸಭೆಯಲ್ಲಿ ಇಂದಿನ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ ಏನೆಂದರೆ, சபைகளின் இன்னோட பெரிய பிரச்சனை என்னவென்றால், ದೇವರಿಗಿಂತ தேவனை காட்டிலும் ಅವರ ಬಗ್ಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಆಲೋಚನೆ ಮಾಡುವಂತ ಕ್ರೈಸ್ತರು, அவர்களை குறித்து அதிகமாக யோசிக்கிற கிறிஸ்தவர்கள். ಅಂದರೆ அப்படி என்றால் ಅವರ ಲಾಭಕ್ಕಾಗಿ அவருடைய லாபத்திற்காக ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡುವಂತ ಕ್ರೈಸ್ತರು, இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்துறதான கிறிஸ்தவர்கள். ನನ್ನ ಸಂತೋಷಕ್ಕಾಗಿ, என்னுடைய ನನ್ನ சந்தோஷத்திற்காக, ತೃಪ್ತಿಗಾಗಿ, என்னுடைய ನನ್ನ திருப்திக்காக, ನೆಮ್ಮದಿಗಾಗಿ என்னுடைய நிம்மதிக்காக ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡುತ್ತೇನೆ. இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்துகிறேன். ಆದರೆ ಈ ದಿನ ನಾವು ದೇವರ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಬೇಕಾಗಿದೆ. ஆனால் இந்த நாட்களில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க ಆತನ போகிறோம். ನಂಬಿಕೆ, ಆತನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಂಡು அவரிடம் திரும்பிக் கொண்டு ನಾವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ದೃಢವಾಗೋಣ. நாம் நம்பிக்கையில் உறுதிப்படலாம். ನಾವು ದೋಣಿ ನೀರಿನಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗುತ್ತದೆ. படகு தண்ணீரில வலிக்கு போகும். ಆ ಒಂದು ದೋಣಿ ದಡದಲ್ಲಿ ಕಟ್ಟಿ ಹಾಕದಿದ್ದರೆ அந்த படகை மரக்காலால கட்டி வைக்காமல் ಆ இருந்தால் ದೋಣಿ ನೀರಿನಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗುತ್ತದೆ. அந்த படகு தண்ணீரில் வழுக்கி போகும். ನಾವು ದೇವರ ವಿಷಯವನ್ನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡುವಾಗ நாம் தேவ விஷயத்தை அசட்டை பண்ணும்போது ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಜಾರಿ ಹೋಗುತ್ತೇವೆ. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, நம்பிக்கையில் நாம் வலிக்கு விடுவோம். பிரியமான சகோதர ಇಂತಹ சகோதரிகளே, ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ ದೇವರು ಎಚ್ಚರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. இப்படியாய்ப்பட்ட மனுஷர்களை தேவன் எச்சரிக்கிறார். ನನ್ನ ಶಿಕ್ಷೆ ಬರುವುದಾಗಿದೆ ಎಂದು ಎಚ್ಚರಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. என்னோட தண்டனை வரப்போகிறது என்று எச்சரிக்கிறார். ಆದರೆ ಈ ಬರಹಗಾರನು ಯಾವ ಶಿಕ್ಷೆ ದೇವರು ನೀಡುತ್ತಾನೆ ಎಂದು ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஆனால் இது எழுதியவர் தேவன் எப்படியாய்ப்பட்ட தண்டனை கொடுப்பார் என்று அவர் எழுதவில்லை. ಆ ಶಿಕ್ಷೆ ದೊಡ್ಡದಾಗಿರಬಹುದು, அந்த தண்டனை பெரியதா இருக்கலாம், ಸಣ್ಣದಾಗಿರಬಹುದು, சிறியதா இருக்கலாம், ಅನಾರೋಗ್ಯವಾಗಿರಬಹುದು, அது வியாதியா இருக்கலாம், ಅದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡದಾದ ವಿಷಯಗಳು ಕೂಡ ಇರಬಹುದು. அதை காட்டிலும் பெரிய விஷயமா கூட இருக்கலாம். ಈ ಶಿಕ್ಷೆಯಿಂದ ನಾವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದರೆ இந்த தண்டனை தப்பித்துக் கொள்ள வேண்டும் ನಾವು என்றால் ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವಂತ ದಿವಸವಾಗಿದೆ. நாம் தேவனிடம் திரும்பிக் கொள்ளுகிற நாளா இருக்கிறது. ಅದ ಕಾರಣ ನಾವು ನಮ್ಮನ್ನು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡೋಣ. அதன் காரணம் நம்மை நாம் பரிசோதிக்கலாம். ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ನಾನು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡೋಣ. என்னுடைய இருதயத்தை நாம் பரிசோதிக்கலாம். ನಾನು ದೇವರನ್ನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೋ, நான் தேவனை அசட்டை பண்ணுகிறேனோ, ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೇನೋ, நம்பிக்கையில் வலிக்கு கொண்டிருக்கிறேனோ, ಆತ್ಮೀಕ ಇಲ್ಲದಂತ ಜನರ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாத ஜனங்களோட வார்த்தைகளை கேட்டு ದೇವರಿಂದ ದೂರವಾಗುತ್ತಿದ್ದೇನೋ, தேவனை விட்டு தூரம் போகிறேனோ. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ಈ ದಿನ இந்த நாளில் ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವಂತ ದಿವಸವಾಗಿದೆ. தேவனிடம் திரும்பிக் கொள்கிற நாளா ಆದ இருக்கிறது. ಕಾರಣ அதன் காரணம் ಈ ಸಂದೇಶದಿಂದ ನಾವು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅಳವಡಿಸಿಕೊಳ್ಳುವ ವಿಷಯ ಏನೆಂದರೆ, இந்த செய்தியிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்திக் கொள்ளுகிற விஷயம் என்னவென்றால், ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸುತ್ತೇನೆ. ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರುವಂತಹ ಯಾವ ಲಕ್ಷಣ ನಿಮ್ಮಲ್ಲಿದೆ, நம்பிக்கையில் வலிக்கு போகிறதான எந்த அறிகுறி உங்களுக்கு இருக்கிறது, ಇದನ್ನು ಕಂಡು ಹಿಡಿದು இதை கண்டுபிடித்து ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳಿರಿ. தேவனிடம் திரும்பிக் கொள்ளுங்கள். ಆತ್ಮಿಕ ಅನಾರೋಗ್ಯವನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. ஆவிக்குரிய வியாதியை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். ಇವತ್ತು ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಬೀಳುವಂತ 6 ಲಕ್ಷಣ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕಂಡು ಬಂದರೆ, நம்பிக்கையில் வழுக்குகிறதான 6 அறிகுறி உங்களுக்கு கண்டுபிடித்தால், ಅಂದರೆ ನಿಮಗೆ ಸಭೆಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ, அப்படி என்றால் உங்களுக்கு சபைக்கு வர விருப்பம் இல்ல, ಪ್ರಾರ್ಥನೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ, ஜெபம் விருப்பம் இல்ல, ನಿಮಗೆ ದೇವರಲ್ಲಿ ಆಸಕ್ತಿ ಇಲ್ಲ, உங்களுக்கு தேவனில் ஆர்வம் இல்ல, ಅಂದರೆ ನೀವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಾ. அப்படி என்றால் நீங்கள் நம்பிக்கையில் விழுந்து போயிருக்கிறீங்க. ನಿಮ್ಮ ಕೆಲಸದ ಕಾರಣ, உங்களுடைய வேலையின் காரணம், ಸ್ವಾರ್ಥ ವಿಷಯಗಳಿಗೋಸ್ಕರ, சுயநலமான விஷயங்களுக்காக, ಪಾಪದ ವಿಷಯಗಳಿಗೋಸ್ಕರ பாவத்தின் விஷயங்களுக்காக ದೇವರನ್ನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡುತ್ತಿದ್ದೀರೋ, தேவனை அசட்டை பண்ணுகிறீர்களோ, ನೀವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಾ. நீங்க நம்பிக்கையில் வலிக்கு கொண்டிருக்கிறீங்க. ಸಭೆಯಲ್ಲಿ ಅನೇಕರ ಸಂಕಟ, ಜಗಳ, சபையில் அநேகரோட கூட சண்டைகள், ಸಭೆಯಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳು, சபையில பிரச்சனைகள். ನೀವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಾ. நீங்கள் நம்பிக்கையில் வலிக்கு கொண்டிருக்கிறீங்க. ಪರರಿಗೋಸ್ಕರ ಪ್ರೀತಿ ಇಲ್ಲ, பிறருக்காக அன்பு இல்ல, ಅತಿ ಆಸೆ, பேராசை, ಸ್ವಾರ್ಥ ತುಂಬಿಕೊಂಡಿದೆ. சுயம் நிரம்பிருக்கிறது. ದೇವ ವಚನವನ್ನು ಬಿಟ್ಟು தேவ வசனத்தை விட்டு ಮೂಢ ನಂಬಿಕೆಯ ವಿಷಯಗಳಿಗೆ ಆಸಕ್ತಿ ಹೆಚ್ಚಾಗುತ್ತಿದ್ದರೆ, மூட நம்பிக்கையின் விஷயங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருந்தால் ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜಾರಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಾ. நீங்க நம்பிக்கையில் வலிக்கு கொண்டிருக்கிறீங்க. ಲಕ್ಷಣವನ್ನು ನಾವು ಕಂಡು ಹಿಡಿದು இந்த அறிகுறிகளை நாம் கண்டுபிடித்து ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಗುಣಪಡಿಸುವುದಕ್ಕೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. தேவன் உங்களை குணப்படுத்திக் கொள்ள நாம் ஜெபிக்கலாம். ದೇವರ ಶಿಕ್ಷೆಯಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. தேவ தண்டனை தப்பித்துக் கொள்ள நாம் ஜெபிக்கலாம். ಆದ ಕಾರಣ அதன் காரணம் ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ
ಮಾತನಾಡಿದ್ದಾನೆ. இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ದೇವರ ಕಡೆಗೆ ನಾವು ತಿರುಗಿಕೊಳ್ಳೋಣ. தேவனிடம் நாம் திரும்பிக் கொள்ளலாம். ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಂಡು தேவனிடம் திரும்பிக் கொண்டு ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲೋಣ. நம்பிக்கையில் திடமாக நிற்கலாம். ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ದೇವರ ವಚನದ ಮೂಲಕ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿದ್ದಾನೆ. தேவன் வசனங்கள் மூலமாக கூட பேசியிருக்கிறார். ದೇವರ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ಅನುಭವಿಸುವುದು ಒಳ್ಳೆಯದಲ್ಲ. தேவனோட தண்டனை அனுபவிப்பது நல்லதல்ல. ಆದ ಕಾರಣ ನಾವು ದೇವರ ಕಡೆಗೆ ನಾವು ತಿರುಗಿಕೊಳ್ಳೋಣ. அதன் காரணம் தேவனிடம் திரும்பிக் கொள்ளலாம். ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, தேவன் சொல்லுகிறார், ನಿನ್ನ ಪಾಪಗಳು ಕಡು ಕೆಂಪಾಗಿದ್ದರು உன்னுடைய பாவங்கள் வெண்மையாக இருந்தாலும் ಅದನ್ನು ಹುಣ್ಣೆಯಾಗಿ ನಾನು ಮಾರ್ಪಡಿಸುವವನಾಗಿದ್ದೇನೆ. அதை நான் பஞ்சு போல மாற்றுகிறேன். ಆದರೆ ஆனால் ನಾವು ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳಬೇಕು. நாம் தேவனிடம் திரும்பிக் கொள்ள ಈ வேண்டும். ದಿನ ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿದ್ದಾನೆ. இன்றைய தினம் தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார். ನಿಮ್ಮ ನಿರ್ಧಾರ ಏನಾಗಿದೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ? அதனால் உங்களோட தீர்மானம் என்னவா இருக்குது பிரியமான சகோதர சகோதரிகளே? ಒಳ್ಳೆ ನಿರ್ಧಾರವೇನೆಂದರೆ நல்ல தீர்மானம் என்னவென்றால் ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವುದು. தேவனிடம் திரும்பிக் கொள்வது. ಕಾರಣ அதன் காரணம் ಈ ಸಂದೇಶ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತಂದಿದೆ ಎಂದು ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. இந்த செய்தி உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் கொடுத்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது மாத்திரமல்ல, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ಆತನ ಪ್ರಕಾಶವು ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮ ಮುಖಗಳಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಿಸಲಿ. அவருடைய பிரகாசம் எப்பொழுதும் உங்களுடைய முகங்கள் பிரகாசிக்கட்டும். ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ನಾವು ಭೇಟಿ ಮಾಡೋಣ. இன்னொரு முறை நாம் சந்திக்கலாம். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.